பாடலன் 64 நடனமாடி தோத்தரிப்போம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணையுள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணையுள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை புரிந்து யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே உம்மை புரிந்து யாரிடத்தில் போவோம். வாழ்வதரே வசனமெல்லாம், வாழ்வதரே வசனமெல்லாம் உம்மிடம் தானுண்டு ஐயா, உம்மிடம் தானுண்டு. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். Hallelujah, 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 hallelujah.
நல்ல பங்களிக்கிறப்பா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் முகமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனேப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அத்தியமான காரியம் என்று
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹalleluya. எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹalleluya. ஸ்தோத்திரம். சமாதானம் உள்ளதாக்கி சுத்தமான கோதுமையினாலே திருப்தியாக்குவேன். ஹalleluya. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி. ஹalleluya. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குவேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆத்மாவின் பிரதாபத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹalleluya. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் ராஜா. ஹalleluya. கர்த்தரபா சபகரபா எங்களரபா சபகரபா. ஹalleluya. எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் அப்பா. நீங்களுக்காக எழுந்தருளும். ஹalleluya. நீ பர்காஸ்தரபா சபகரபா. ஹalleluya, ஹalleluya. அநேகமா இருக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதிக்கிறார்களே, பரலோகத்தில் ஆராதிக்கிறார்களே. ஹalleluya. இரவும் பகலும் ஓய்வின்றி ஆராதிக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya. நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்களும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya. அப்பா, உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு நாக்கினே ஏற்றுக்கொண்டீரே. இயேசுவே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, இயேசு ராஜா, உலக
உலகத்தின் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. உடைய காயங்களால் சுகமானீர்கள் அப்பா. என்னுடைய காயங்களால் சுகமானீர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா உம்முடைய காயங்களாலே சுகம் தந்தீரப்பா. சுகம் தந்தீரு. ஏற்கனவே சுகம் தந்துட்டீங்கப்பா. காயங்களாலே ராஜா எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டீரப்பா. எல்லா துக்கங்களை சுமந்து கொண்டீரப்பா. எல்லா வேதனைகளை சுமந்து கொண்டீரப்பா. சிலுவையிலே சுமந்தீராக எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்டீரப்பா. அப்பா அந்த துக்கங்களை சுமந்து கொண்டீரப்பா. சத்தமா பேசு ராஜா, ஒன்னும் கேட்கலப்பா. நீ என்னத்த வாய்க்குள்ளேயே பேசுறியோ, சத்தமா பேசுறீங்க.
கடந்த நாட்கள் லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய growth, நம்ம மெச்சூரிட்டி பார்த்தோம். 3 கேட்டகரி பார்த்தோம். ஒண்ணு பிள்ளை ஒண்ணு, ரெண்டாவது வந்து வாலிபர் அவங்க பார்த்தோம், மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பிதாக்கள் ஸ்டேஜ் பார்த்தோம். அப்போ இந்த 3 ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம். இப்ப அதுல வந்து என்னென்ன காரியம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அதுல ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம். அந்த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, கனிகள் தரணும், தேவனுடைய ஞானத்துல நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது காரியம் நம்ம லாஸ்டா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன காரியம்? ரெண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் கமிங் த வேர்ல்ட் அண்ட் ஈவல். அப்படின்னா உலகத்தையும் அதனுடைய தீமைகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா, தீமையை நம்ம ஜெயிக்கணும். ஆமே. இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கணும். யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதிமுதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். Chapter 2, verses 14. I have written unto you, fathers, because ye have known him that is from the beginning. I have written unto you, young men, because ye are strong, and the word of God abideth in you, and ye have overcome the wicked one. நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த வாலிபருக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா, பலவான்களா இருப்பாங்க. என்ன பண்றது? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், அப்புறம் வேற என்ன பண்றாங்க? நீங்கள் பொல்லாங்கனை பொறுத்ததினாலும். 3 காரியம் இந்த வாலிபர் ஸ்டேஜ்ல நடக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த 3 காரியம் நம்ம இருக்கிறோமா? அந்த மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மெச்சூரிட்டியில நம்ம வந்து இந்த காரியம் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். எப்படி ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி நம்ம ஜெயிக்கிறது? உலகம்னா என்னது அப்படின்னா, பெரிய உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் தெரியும். இப்போ தேவனை விட்டு செய்யறது, தேவனுடைய சித்தத்தை விட்டு செய்யறது எல்லாமே என்னது பாத்தீங்கன்னா உலகம் தான். அதே 1 யோவான் 2:16 பாருங்க. 17 உலகமும் அது நிச்சயம். ஆமென். And the world passeth away and the lust thereof, but he that doeth the will of God abideth forever. அப்போ இந்த உலகமும் நிச்சயம் எப்படின்னா என்ன ஆகும்னா, எப்படிதான் அழியதான் போகுது. அந்த உலகத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயிக்க சொல்றாரு. ஆமே. அது நம்ம தினமும் காணப்படுகிற அந்த உலகம் நம்ம என்ன பண்ணாம ஜெயிக்கணும். வருகிற எல்லா தீமைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் நம்ம அனுகிரகமா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஏன்னா எங்க இருக்கணும்? உலகத்துலதான் இருக்கிறோம். நம்ம வந்து வெளியே வேற கிரகத்திலயோ இல்ல வேற பரலோகத்திலயோ இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். கையில கொடுத்துருக்காரு. அப்பதான் ஜெயிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன பண்றது? உடனே ஒரு சோதனை வந்துச்சுன்னா, உடனே ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்ம என்ன வாயில என்ன வரக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நான் ஏன் வாழ்றேன்? அப்ப நம்ம அப்படி டைரக்டா போய் ஆண்டவர் கிட்ட போயிடுவோம் ஸ்ட்ரைட்டா. ஆண்டவர், எனக்கு எதுக்கு நீங்க உண்டாக்குனீங்க? எனக்கு மட்டும் ஆண்டவர் இந்த சோதனை தரீங்க? எனக்கு மட்டும் ஏன் எந்த பிரச்சனை தரீங்க? உடனே எனக்கு எடுத்துருங்க, உயிரை எடுத்துருங்க. நான் எதுக்கு நான் வாழணும்? நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது. இது சொன்னாலே என்னது? மெச்சூரிட்டி இல்ல. உங்களுக்கு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அப்ப நீங்க மாறாக என்ன சொல்லணும்னா, வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, வசனத்தினாலும், வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். உங்க வசனம் நிலைச்சிருச்சுன்னா, உங்க வாயில அபகசனமா அவிசுவாசமான வார்த்தை, சின்ன சின்ன பிரச்சனையோ பெரிய பெரிய பிரச்சனையோ எந்த பிரச்சனைக்கும் வாயில என்ன பண்ணக்கூடாது? வாயில வரக்கூடாது. பாருங்க, எலியா பாருங்க, போதும் ஆண்டவரே சொல்லும் பொழுது எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அந்த ஜாப் வேற இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. பொறுப்பு என்ன பண்ணிட்டாரு? டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவன் செய்து முடிக்கிற காரியம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. வார்த்தைகள் வந்து மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும்.
நம்ம ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா வாயில என்ன இருக்கு, ஜீவனும் வல்லமை இருக்கு. நம்ம வாயில அதிகாரம் கொடுத்திருக்காரு. நம்ம பேசினா அந்த ஜீவன் இருக்கு, வாழ்வு தரும். ஆமென். அப்போ நம்ம இந்த வாயோட நம்ம எதைத்தான் பேசணும், ஜீவனுள்ள வார்த்தையை தான் பேசணும். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம வாயில இருந்து நம்ம என்ன வரணும், தேவையில்லாத நம்ம வார்த்தை வரவே கூடாது. ஆமென். உலகத்தை ஜெயிக்கணும். எப்பவுமே தெரிஞ்சுங்க, வீட்டுல ஒரு போராட்டம் நடக்குதா, நான் ஜெயிக்கணும். அது உலகம், அது ஜெயிக்கணும். ஆமென். அப்ப ஏதோ ஏதாச்சும் மூலியமா வருது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்படி எல்லாம் வரும் இந்த உலகம், எப்படி எல்லாம் இந்த காரியம், சோதனையும் இந்த பிரச்சனையும் ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பேஸ் எப்படி எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1:14 படிக்கலாம். யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15 படிங்க. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். Every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Then when lust has conceived, it bringeth forth sin, and sin, when it is finished, bringeth forth death. பாத்தீங்களா, இந்த என்ன ஆகுதுன்னா, இந்த சுய இச்சை என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா, இழுக்கப்பட்டு என்ன பண்றான், சோதிக்கப்படுறான். புரியுதுங்களா? அந்த சோதனை எப்படி வருதுன்னா, தன்னுடைய சுயத்தினாலதான் என்ன பண்றது, இந்த சோதனை என்ன ஆயிடுது, வருது. அப்போ இந்த சுயன்றது நம்மளுடைய மாம்சத்தை குறிக்கிறது. அம்மே. அப்போ பிசாசு வருகிற சோதனையும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுயமும் என்ன பண்றது, நம்ம அந்த சோதனைக்கு என்ன ஆயிடுது, நம்ம சோதனைக்கு உட்படுத்துறோம். அம்மே. அப்ப அந்த சோதனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றேன், என்ன பண்ணணும், நீங்க அந்த வசனத்தை கொண்டு என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அப்போ வேற எப்படி ஜெயிக்கணும், முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, சோதனை எப்படி ஜெயிக்கணும், 3 காரியம் நம்ம பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம் முன்னாடி ஒரு மெசேஜ்ல பார்த்தோம்ல, நம்ம அவருடைய ஜபத்தினாலும் அப்புறம் தேவனுடைய வல்லமையினாலும் நம்ம என்ன பண்ணோம், விழித்திருந்து நம்ம ஜெயிக்கணும். ஆமென். பார்த்தோமா இல்லையா? அப்போ 1 பேதுரு 5:8 பார்த்தோம்ல, விழித்திருந்து நம்ம ஜெயிக்கணும். அந்த சோதனை பிசாசு கொண்டு வருவான், விழிக்கணும். அப்போ இது கூட நம்ம ஆட் பண்றோம். என்ன ஆட் பண்றோம் இன்னைக்கு, வசனத்தை ஆட் பண்றோம். இன்னைக்கு அந்த பாயிண்டோட ஒரு வசனத்தை ஆட் பண்றோம். வசனத்தினால நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதாவது சோதனை வருது, அப்ப அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்குதான் வசனம். அல்லேலூயா. எதுக்கு வசனம்னா, அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், அந்த சோதனை நேரத்துல நம்ம விழித்திருந்து தேவனுடைய பலத்தினால ஜெபித்து கொண்டு அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி நம்ம அந்த சோதனையை ஜெயிக்கணும். அந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அந்த தீமைகளை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஆமென். அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு, தேவன் சோதனை கொண்டு வர மாட்டாரு, பிசாசு தான் சோதனை கொண்டு வருவான். அப்போ யாரு சோதனை பிசாசு கொண்டு வருவான், தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் பரீட்சிப்பாரு, டெஸ்ட் பண்ணுவாரு. இவன் என்ன பண்ணுவான், டெம்ப்டேஷன் கொண்டு வருவான். 2 உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சோதனை என்ன பண்ணும், ஒரு நாள் என்ன பண்றான், விசுவாச பரீட்சைக்கு இப்ப பேதுருக்கு சொல்றானா இல்லையா, ஏசப்பா என்ன பண்றாரு, அலோ பண்றாரு. ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த சோதனைக்கு என்ன பண்றாரு, அது ஒரு டைம் என்ன பண்றாரு, அலோ பண்றாரு. அவரே அலோ பண்றாரு. என்ன சொல்றாரு, சாத்தான் உங்களை என்ன பண்ண போறாரு, துளைக்கினால் குடைகிறது போல சாத்தான் உங்களை குடைகிறதுக்கு என்ன பண்றான், உத்தரவு கேட்டு கொண்டான். அப்போ விசுவாசத்துக்கு நம்ம பரீட்சை வரும். நம்ம நல்லா நம்ம பயரா இருப்போம், நல்ல வேதம் படிச்சிருப்போம். ஆனா அன்னைக்கு பார்த்தா பெரிய ஒரு வீட்டுல ஒரு நாள் நடக்கும், ஒரு சண்டை நடக்கும், ஒரு ப்ராப்ளம் நடக்கும். ஆனா அந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க, அதை அடக்குமுறை, அது எப்படி நீங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்படி நீங்க அந்த ப்ராப்ளத்தெல்லாம் காட்டணும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் அலோ பண்றாரு. பாக்கலாம் என் பையன் என்ன பண்றான், என் மகள் எப்படி இதை ஜெயிச்சு வரான், இப்படி பாக்குறாரு, வெயிட் பண்றாரு. பிசாசு என்ன பண்றான், பிசாசு அவன் தோக்கணும், ஆண்டவருக்கு நம்ம ஜெயிக்கணும். புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளம், ஐயோ ஏன் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் வருங்க, நீங்க கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இது நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. ஆமென். என்ன சொல்லுது, வேதம் தான் பார்க்க போறோம். அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும்னா, ப்ராப்ளம் வேணான்னு இல்ல, ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும், டேக்கிள் பண்ணி ஜெயிக்கணும். ஆமென். அப்போ மனதுல வருகிற போராட்டங்கள், அப்ப அதற்கு உண்டான வசனங்கள் சொல்லிருக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லா எண்ணங்களையும் என்ன பண்ணணும், சிறைப்பிடிக்கணும். அந்த என்னது அரண்களை என்ன பண்ணணும், முறியடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், சாத்தான் அரண்களை கொண்டு வரும். அதை தேவ பலத்தை கொண்டு என்ன பண்ணணும், வசனத்தினால என்ன பண்ணணும், அவனை முறியடிக்கணும். நெக்ஸ்ட் பெருமை, நம்மளுக்குள்ள இருக்க அந்த என்னது, எல்லாம் விரோதமாக இருக்கிற பெருமை, அது என்னது, சுயம்.
ஃபர்ஸ்ட் பிசாசு வரோம், பெருமை வருது. அந்த பெருமை நம்ம என்ன பண்றோம்? உடைக்கிறோம், விரோதமா. அப்புறம் வேற எல்லா எண்ணங்கள், அந்த எல்லா எண்ணங்கள் என்னது? அதுதான் உலகம். இந்த உலகத்துல தான் பல எண்ணங்கள் ஓடுது. தேவனை விட்டு செய்து எல்லாமே என்னது? உலகம் தான். அம்மே சிம்பிளா புரிஞ்சுங்க. தேவனை விட்டு ஆவிக்குரிய விஷயத்தை தாண்டி செய்யறது நீங்க எல்லாமே என்னது? அப்ப என்னது? நான் வேலைக்கு போக தேவையில்லையா? நான் இது சமைக்க தேவையில்லையா? நான் மத்த காரியத்தை என்ன நீங்க சும்மா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றேன்? நீங்க என்ன ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்றேன்? உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு என்ன பண்றேன்? நான் தரேன். அது என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு வசனம் சொல்றாரு. அறிந்திருக்கிறேன், எதை உண்போம் எதை குடிப்போம் என்பதை என்ன பண்றாரு? அவர் அறிஞ்சிருக்கிறாராம். நீங்க நீங்க அறியணும் இல்ல, அவர் அறிஞ்சுதான் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் இருக்காரு. நீங்க என்ன ஒரு எக்ஸ்ட்ராவா தெரியறதுக்கு? அவர் தெரிஞ்சாரு. புரியுதுங்களா? அதனால அவருக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு போஷிக்கணும், எப்படி போஷிக்கணும். அதனால மண்டியை போட்டு நீ இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவையில்லாத குப்பைகளையும் தேவையில்லாத இதையும் உலகத்தையும் நம்ம என்ன பண்றோம்? மண்டைகளை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியல, குழப்பி கொண்டு அப்புறம் அது எப்படி மீண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணது தெரியல. அப்போ சுய இச்சை பண்ணுது. சுய இச்சினால் இழுப்புண்டு. அப்ப தேவை வருது அது வருது சொல்லிட்டு நம்ம தேவைன்னா அது அப்படியே ஆசையா மாறுது. ஆசை பேராசையா மாறுது. இது ஒண்ணு வாங்கினா அது ஒண்ணு வாங்கினா அது இப்படியேதான் போயிட்டுதான் இருக்கும் கடைசியில. ஆமே. அப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும், விழித்திருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆவியில விழித்திருக்கணும். அதான் மெச்சூரிட்டி. நம்ம என்ன பாக்குறோம்? மெச்சூரிட்டி குறிச்சு பாக்குறோம், ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. அப்போ எந்த பிரச்சனையும் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியங்களை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வேற வசனத்தை கொண்டு விழித்திருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சுயத்தினால நம்ம பார்த்தோமா? சுயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். சுயேட்சையை ஜெயிக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 12:29. மத்தேயு 12:29 வேகமா இருந்தாங்க டக்குனு முடிச்சிடலாம். Or else, how can one enter into a strong man's house and spoil his goods, except he first bind the strong man, and then he will spoil his house? அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவர் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகும் அவனை வீட்டை கொள்ளையிடலாம். ஆமே. ஹல்லேலூயா. பலவான் யார சொல்றாரு ஆண்டவரு? பலவான். அவன் ஸ்ட்ராங் மேன். அவன் ஸ்ட்ராங் மேன் என்ன பண்றாரு ஆண்டவரு? அவன் சொல்றாரு. ஆமே. ஆனா அவன் ஆண்டவர் காட்டிலும் ஸ்ட்ராங் மேனா? அதான் இல்ல. அப்போ நம்மளுக்கு என்னது? அவன் ஸ்ட்ராங் தான். அவன் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் தான். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? அந்த ஸ்ட்ராங் அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு என்னது? ஏசாயா 9 அவர் பேர் என்னது? வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அப்புறம் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அவரோட வார்த்தை எப்படிப்பட்டது? வல்லமையும் ஜீவமா இருக்குது. ஹல்லேலூயா. அதனால சொல்லுது, அந்த சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி நம்ம ஜெயிக்க முடியாது, சுயம் ஜெயிக்க முடியாது. எதைதான் ஜெயிக்க முடியும்? வசனம். ஹல்லேலூயா. அதை குறிச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பாக்குறோம்? ஆவிக்குரிய இதுல நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்ப ஜெயிக்கணும்னா அந்த பலவான் எப்படின்னா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அவன் ஆண்டவர் தலை என்ன பண்ற? நசுக்கிட்டாரு. உண்மைதான். அவனுடைய கிரியை என்ன பண்ணாரு? அழிக்கவே மனுஷகுமார் வந்தாரு, அழிச்சிட்டாரு. ஆனா அவன் தந்திரங்கள் என்ன பண்ணது? நம்ம இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. இன்னும் அவன் நியாயத்திற்கப்பட்டாயிடுச்சு. கடைசி நாட்டுல என்ன பண்ணாரு? அவனை கட்டி அவனை நரகத்துல போட போறாரு. ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? நாம அவனை ஜெயிக்கணும்னு விட்டு வச்சிருக்கிறாரு. அவன் தந்திரங்களை ஜெயிக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நீங்க அது அலோவ் பண்றது ஆண்டவர் அலோவ் பண்றாரு. ஏன் அப்ப ஏதன் தோட்டத்துல ஆண்டவர் பிசாசு அலோவ் பண்ணாரு? அவரு நாலேஜ் இல்லாம உள்ள வந்தான். அவன் ஆண்டவருடைய இது நாலேஜோட தான் வந்திருக்கான். ஹல்லேலூயா. ஒரே விஷயம், ஆண்டவர் அலோவ் பண்ணாம உள்ள வர முடியாதுங்க. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா, ஏதோ ஒரு காரியம் நடக்குதா, சூழ்நிலை மாறுதா, அதுக்கு பின்ன ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்காது. ஏன்னா ஆண்டவர் அங்க அலோவ் பண்ணிருப்பாரு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அவர் அலோவ் பண்ணிருப்பாரு. நீங்க நல்லா ஜெபிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அது ஆவிக்குரிய ரகசியங்கள் உங்களுக்கு தேவன் என்ன பண்ண வெளிப்படுத்துவாரு. அப்போ ஆண்டவரை நான் இதுல என்ன பண்ணணும்? தாங்கணும். இதை தாங்கி நான் ஜெயிச்சு வரணும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டு எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. ஏன்னா நீ இந்த பிரச்சனை இதையே ஜெயிக்கலன்னா எப்படி அடுத்த பிரச்சனை ஜெயிப்ப?
இந்த சின்ன போராட்டத்தை நீ ஜெயிக்கலனா எப்படி நீ பெரிய ஜெயிக்க? பலவானை நீ முறியடிக்கணுமே. பலவானை நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? பலவான் என்ன பண்ணணும்? முந்தி கட்டணும். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? முந்தி நீ அவனை என்ன பண்ணணும்? கட்டினால் ஒழிய. அப்ப ஆட்ட சொல்ற கட்ட சொல்றாரு. அப்ப நம்ம வேதத்தை என்ன பண்ண மாட்டோம்? லிட்டரலா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பிராக்டிகலா அது யூஸ் பண்ண மாட்டோம். அவனை கட்டணுங்க ஜபத்துல. அதை எப்படி கட்ட முடியும்? போய் கயிறு எடுத்து கட்ட முடியுமா? நீங்க ஜபத்துல என்ன பண்ணணும்? ஃபயரா அவனை இயேசுவின் நாமத்துல கட்டணும். இந்த பொல்லாத பிசாசை நீ கொண்டு வந்த அந்த சோதனையில் கொண்டு வந்த இந்த உபத்திரவங்கள் தேவையில்லாத காரியங்களை கொண்ட கிரிகளை நான் என்ன பண்றேன்? அந்த பலவான முந்தி என்ன பண்றேன்? குடும்பத்துல நான் கட்டுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துல என்ன பண்ணுவான்? அந்த பலவான் என்ன பண்ணுவான்? செயல்படுவான். இந்த பலவான்றது ஒரு ஹெட் அவன். இப்ப நிறைய குட்டி பிசாசு அதுக்கு மேல ஒரு என்ன பண்ணிருப்பான்? ஒருத்தன் ஹெட் இருப்பான். எல்லா காரியத்துக்கும் ஒரு ஹெட் இருப்பான். அந்த ஹெட் நம்ம என்ன பண்ணணும்? முந்தி கட்ட வேண்டும். அப்போ அப்புறம் அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன போட்டிருக்கு? முந்தி கட்டினாலுடைய வேற என்ன போட்டிருக்கு? படியும் முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கொள்ளையிடக்கூடும். அப்போ உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்னா ரெண்டு காரியம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள். நம்மளுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? தூக்கி வச்சுட்டான். அது நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு வரணும்னா அவனை ஃபர்ஸ்ட் கட்டணும். கட்டி ஆவில் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ரெண்டாவது காரியம் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள். அல்லேலூயா. அவன் நிறைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணிருக்கான்? கொள்ளை பொருளா என்ன பண்ணி வச்சிருக்கான்? திருடி வச்சிருக்கிறான். அது யார் எடுத்துன்னு வருவா? நம்ம தாங்க எடுத்துன்னு வரணும். அவனை கட்டி நாம என்ன பண்ணோம்? கொண்டு வரணும். ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரும். இப்ப அவன் ராஜ்யத்துல இருக்கான். அல்லேலூயா. அவன் ராஜ்யத்துல வச்சுட்டு இருக்கான். இப்ப பாருங்க, பிசாசுக்கு எரிச்சல் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்னது இப்போ? ஐயோ இவங்களுக்கு என்னடா இது? இவங்களுக்கு ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு என்ன பண்றாங்க இப்போ? ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் உள்ள ஆழத்துல போயின்னு இருக்காங்க. என்ன பண்ணி இவனுக்கு பயம் உண்டாகுது. அதே சேவை என்ன பண்ணுவான் இப்போனா? இன்னும் பிரச்சனைகளை கூட்டுவான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனை தான் இன்க்ரீஸ் ஆகும். என்னடா சாப்பிடலாம் விடல. இது பிராக்டிக்கல். ஒரு வசனம் கேட்டா அது இப்ப எனக்கு நடக்கும். இப்போ சொல்ற இப்ப உபதேசிக்கிறவங்களுக்கு என்ன அந்த காரியம் நடக்கும். நிறைய நேரத்துல நான் பாத்துருக்கேன். இது அக்கா சொல்லி இருக்காங்க. அக்கா சொன்ன மாதிரியே நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுல 1 2 இல்ல, நிறைய காரியம் எனக்கு பிராக்டிக்கலா நான் பாக்குறேன். அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அவங்களுக்கும் இருக்கு, கேட்கறவங்களுக்கும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இது யாருன்னா இல்ல, விதி விலக்கு இல்ல. ஆமென். அப்போ இந்த பலவானை கட்டணும். அல்லேலூயா. ஜபத்துல வசனத்தினால அவனை கட்டணும். பலவான ஸ்ட்ராங் மேனை கட்டணும். ஏன்னா தேவனுடைய வல்லம் என்ன நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை. பாத்தீங்களா? வல்லமை. ஐயா அந்த ஆண்டவர் சொல்ற வல்லமை மென்ஷன் பண்றாரு. அவனுக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவன் என்ன விடுபட்டு தூதனுக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. ஆனா எடுக்கல. அந்த வல்லமைகளை என்ன பண்ணுமா? மேற்கொள்ள உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுக்கு வசனம் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்க என்னது? குழந்தைதான். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல குழந்தையதான். நீங்க பால் குடிக்கிற குழந்தையதான். கடைசி வரைக்கும் பால் குடிச்சுட்டேதான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டேஜ் திருப்பி பிதாக்கள் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அதுதான் தேவன் என்ன பண்றாரு? நீங்க பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவனை கட்டணும். பலவானை கட்டணும். அப்ப நிறைய வசனம் இருக்கு. வல்லமைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ரோமர் 8:39 பாத்தீங்கன்னா வல்ல அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வரும். அது யாரு? பிசாசு தான். அது அவன் அதிகாரங்கள், அவனுடைய அதிகாரம், உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், வல்லமைகள். அது அன்பை விட்டு என்ன பண்ண நம்ம பிரிக்க மாட்டாது என்று என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அப்போ நிறைய காரியம் வல்லமை குறித்து அவன் வல்லமையா இருக்கான்னு சொல்லிட்டு அநேக வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமே. சரி, இப்ப நம்ம அடுத்த காரியத்துக்கு நேரா போவோம். முடிச்சல லாஸ்ட் வசனம். அப்போ யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Chapter 14 verse chapter 16 33. John 16. These things I have spoken unto you, that in me ye might have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer. I have overcome the world.
ஹalleluya. அவன் என்ன பண்றாரா, உலகத்துல என்ன இருக்கு உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்ன பண்ண திடன் கொள்ளுங்க, நான் என்ன பண்ணேன் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. அப்போ ஆண்டவர் சொல்ல வர அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஜெயித்தது மாதிரி நீ என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். என் நாமத்தை கொண்டு என் வசனத்தை கொண்டு என்ன பண்ணணும், நீங்க ஜெயித்து வரணும். ஹalleluya. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு போராட்டங்களையும், ஒவ்வொரு உபத்திரங்களையும், நமக்கு வருகிற பாடுகள் எல்லாமே தான் அடங்கி இருக்கு. எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஜெயித்து வரணும். ஹalleluya. ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, உலக பிரகாரத்திலும் சரி, எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஜெயித்து வரணும். அந்த பலவானை முந்தி கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பலவானை முந்தி கட்டினா அது பின்னாடி இருக்கிற அவங்க பின்னாடி குட்டி குட்டி பிசாசுலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், அது டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா பலவானே நம்ம என்ன பண்ணிடுறோம், அவனுடைய ஹெட்டை நம்ம கட்டுறதுனால அந்த சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி அதோடைய சோல்ஜர்ஸ் குட்டி பிசாசுங்க அதெல்லாம் வலுவிழந்து என்ன பண்ணிடும், போயிடும். ஆமே. அப்போ உலகத்துல யார் என்ன சொல்றாரு ஆண்டவரு, உலகத்துல விடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் என்ன பண்ணேன் ஜெயித்தேன். அப்ப வரையில எந்த உபத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும், நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தலாம், 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். And ye are of God, little children, and have overcome them, because greater is he that is in you than he that is in the world. Amen. Greater than is the world. Amen. Greater அவர் யாரு, ஜீசஸ். ஹalleluya. எப்படியா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறவனிலும் என்ன ஆச்சு, மியூட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஹalleluya. பலவானை முட்டி கட்டினால் ஒழிய பண்ண மாட்டான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த சோதனை நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை அறிக்கை செய்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டிருக்கு, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கு. நம்ம தேவனுக்குள்ள நம்ம இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம என்ன பண்ண முடியும், அவர் வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். நம்ம எப்படி ஜெயிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், சோதனை வரும்னு சொன்னா பயந்துராதீங்க எல்லாரும். ஆண்டவர் நிச்சயமாய் சோதனை சகிக்கக்கூடிய பலனையும் நமக்கு தருவார். ஹalleluya. சோதனை வருதுன்னா அது ஜெயிக்கக்கூடிய பலனையும் நமக்கு தருவார். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம அவரை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஜெயிக்க கிருபை செய்வார். அவரை சார்ந்துகிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அவரை சார்ந்துக்காம இருக்கும் பொழுதுதான் நம்ம இன்னும் சின்ன பிள்ளைங்க போலவே நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஹalleluya. நம்ம சோதனை கண்டு ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும், பார்த்து ஜெயிக்கணும். கடைசி வரைக்கும் இருக்கும் போராட்டம்ன்றது, கடைசி வரைக்கும் இருக்குங்க. நம்மளுடைய முடிவு பரியமும் ஏதோ ஒரு விதத்துல பிசாசு போராடிட்டேதான் இருப்போம். நம்மள எப்படி பிசாசு நரகத்துக்கு தள்ளலான்னு பார்ப்போம். அதனால பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. வர போராட்டத்துல இருந்து நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க தேவன் அதை பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அதுல இருந்து மீட்டெடுக்க அவருடைய கிருபை அவர் செய்தார். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி தேவன் நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஹalleluya. கேட்ட சத்தியத்துக்கு நம்ம எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் சோதனைகளை வெல்ல தேவனைகளை கிருபையை தாருங்க அப்பா. அந்த ஸ்பிரிட் எனக்கு வரட்டும்.
ஒவ்வொரு லெவலாய் நாங்க வரணும்ப்பா. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. உங்களை சார்ந்து சொல்லாதப்பா. அதான் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அப்பா இந்த உலகத்தை உமால் நாங்கள் ஜெயிக்கணும் சொல்லி எல்லா கொடுத்து பார்க்கலாம். எல்லா வாய்களை தருங்க, சொல்லுங்க ஏசப்பா. நாங்கள் ஜெயிக்கணும். சைனிங் ஜெபி சைனிங் ஜெபி. ஹalleluya சின்ன ஜெபமா. ஹalleluya மியூட் போடாத. ஹalleluya நாங்கள் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும். கரத்துவேலை தாழ்த்துகிறோம். ராஜா சோதரர்களை ஜெயிக்கணும் ராஜா. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. நீங்கதான் எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. அந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நீங்கள் பதில் தரணும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய போராட்டத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கணும். விசேஷமாய் முதலாவது நம்ம சேர்ந்து எல்லாரும் லிடியா மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க டெலிவரிக்காக. கர்த்தர் நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடணும். நான் இதான் சொல்வாங்கன்னு சொல்றாங்க. கர்த்தர் அந்த மகனுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு தாயையும் பிள்ளையையும் பிரித்தெடுத்து அந்த மகளை பத்திரமாய் வீடு வந்து சேர்த்த கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க பாக்கலாம். லிடியாவுக்காக இருக்கிறாங்க லைஃப்ல எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்ரா 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 சோத்ரா. எல்லா வாய்களை தந்து ஜெபிங்க. ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க கூட எல்லா சோதனைகளுக்கு மேற்கொள்ள பாராட்டுவீராக. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் என்ற விசுவாசத்தோடு உண்மை பற்றி கொண்டு ராஜா விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா அப்பா மகன் ஆண்டவரே பிரசவிக்க தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. தேவன் ஆண்டவரே நீ கூட இருந்து செய்க, நீங்க கூட இருந்து செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்க. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே மகனுக்கு விரோதமாய் அபக்கிரியம் செய்கிற ஆவியின் கிரியங்கள் அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றுகிறோம் சொல்லுகிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, கட்டளையிடுங்க ஆண்டவரே. தைரியத்தை கட்டளையிடுங்க, விசுவாசத்தை கட்டளையிடுங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் நீ அந்த மகளோடு இருக்கிற தயவுகளுக்காய் எல்லா வகைகள் மாறட்டும். இதனை கரத்திலே தாழ்த்துகிறோம், காரியங்களை செய்க. மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பெரிய சாட்சியை நீ சொல்ல போறது வெளிப்படுத்தும் தயவுகளுக்காய் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காக என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நம்ம என்ன நேற்று பார்த்தபடி நம்ம என்ன ஜெபிக்க போறோம்? ஆத்துமாக்களுக்காக. ஹalleluya. என்னென்ன ஆத்துமாக்களுக்காக? பசியுண்ட ஆத்துமாக்கள், தாகமடைகிற ஆத்துமாக்கள், கட்டுண்ட காவலில் வைக்கப்பட்ட கட்டுண்ட ஆத்துமாக்களுக்காக
இந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹalleluya. இந்த கட்டுண்ட ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆத்துமாக்களை தேவன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி இந்த நேரத்திலே பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். சொன்னா நம்ம அனுஷ்யா மகனுக்காக தேவன் விடுதலை தரணும், அந்த மகளை முற்றிலும் மாற்றணும்னு சொல்லி ஜெபிக்கணும். சுதாகர் பிரதர் குடியில பழக்கத்துல விடுதலை ஆகணும். இன்னும் யார் யாருக்கு என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகள், வியாதியின் கட்டுகள் எல்லாம் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக அந்த கட்டுகள் இருந்து தேவன் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கணும். ஹalleluya. உடம்பு சரியில்லையா, கர்த்தாவே அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாக அந்த கட்டுகள் இருந்து விடுதலை ஆகும்படியாக இவர்களுக்கு கட்டுண்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. 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 அப்போ நான் சொன்ன இத்தனை பேருக்காக மாதங்கள் ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா சிஸ்டர்? ஹலோ, கேட்கல, ஒன்னும் கேட்கல. இப்பதான் கேக்குது. ஜெபிக்கிறீங்களா? ஜெபி. 3 பேருக்காக பொம்மி, சுதாகர் பிரதர், அனுஷ்யா, இது போக கட்டுண்ட ஆத்துமாக்களுக்காக பொதுவா. பலமான முந்தி கட்டக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு தாங்க இசப்பா. ஹalleluya. ஹalleluya. ஆமென் இசப்பா. தேவாதி தேவனே, ஆமென் இசப்பா. பலவானாகிய அந்த பிசாச நாங்க ஜெபத்தினால முந்தி கட்டும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஹalleluya. இயேசுவே, உலகத்துல சோதனைகள் உண்டு ராஜா, ஆனாலும் தேவனாகிய கட்ட திறன் கொள்ளுங்க. நான் உலகத்தை செய்தேன் என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை ஆமென் இசப்பா. சோதனைகள் உண்டு, ஆனாலும் தேவனாகிய கட்ட பலத்தினால் வல்லமையினால தருபடியாக அந்த வேலையை செபிக்கிறேன் இசப்பா. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய நாவின் அதிகாரத்துலதான் மரணம் ஜீவனும் உள்ளது. அதனால் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பேசணும். ஹalleluya. இந்த உலகத்துல சோதனை தருகிறவர் அல்ல, அது பிசாசுதான் நமக்கு சோதனை கொண்டு வரான். ஆமென் இசப்பா. அது சோதனைகள் வரும்போது வல்லமையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ற வல்லமையோடு ஆமென் சோதனையை நம்ம சகிக்கணும். ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். அதற்கு வசனமோ ஜெபமும் தான். ஆமென் இசப்பா. அந்த வல்லமையோடு ஆமென் இந்த பிசாசை மேற்கொள்ள முடியும், அந்த சோதனையை மேற்கொள்ள முடியும். அதுக்கு ஜெபம் முக்கியம், வசனம் முக்கியங்கிறதை தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இந்த காலை வேளையில நீங்க பேசி இடைப்பட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா. ஹalleluya. ஹalleluya. நன்றியோடு இந்த காலை வேளையில துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆமென். எங்களோட உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். வல்லமையுள்ள தேவாதி தேவன். அந்த வல்லமையுடைய நாமத்தினால நாம இந்த உலகத்துல இருக்கிற ஆமென் இந்த பலவானாகிய அந்த கொண்டாந்த பிசாச நாங்க முந்தி கட்டி ஆமென் இசப்பா எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக ஆமென் இசப்பா ஹalleluya நாங்க ஹalleluya ஸ்தோத்திரம் இசப்பா அத பொல்லாத பிசாச நாங்க கட்டணும். ஹalleluya ஆமென் இசப்பா ஷாரக்கபா ரபல துரிஷதுரி ஓடி நபா ரானா துரி கபரபல துரிஷதுரி இயேசுவே அப்பா அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இசப்பா. விழுந்து போன அந்த பிசாசு ஆமென் அவ்வளவு வல்லமையா இருக்கும்போது நம்ம ஹalleluya இயேசு கிறிஸ்து அந்த சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய சொந்த பிள்ளைங்க நம்ம. ஹalleluya ஆமென். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் பெரியவர். ஆமென் இயேசுவா. நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போனோம். நமக்குள்ள இருக்கிறது பெரியவர். ஹalleluya ஆமென். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாதுங்கிற அந்த சக்தியை தந்த காலை வேளையில
எங்களோடு நீ பேசுனீங்க. அதுக்காக சொல்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, கற்றுண்ட ஆத்துமாக்களுக்கு அவருடைய பாதத்தை வருகிறேன். இது போல பிசாசானவன் ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிறான் இயேசப்பா. அவன் சொல்லுமையா, ஆமென். அந்த கட்டளை இயேசப்பா, நீங்க இந்த கட்டளையா தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கட்டி அந்த பொண்ணுகிற கற்றுண்ட ஆத்துமாக்களுக்கு விடுதலை தரும்படியாக பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால கற்றுண்ட ஆத்துமாக்களுக்கு விடுதலை தரும்படியாக காலையில நினைச்சுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணெல்லாம் கூட்டாக பிடிச்சிருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே. ஆமென். சாதாரண ஒரு கல்லு, ஆமென், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு மஞ்சளை பூசி அதுக்கு ஒரு சந்தனத்தை வச்சு கட்டாவே அது ஒரு தெய்வமா வணங்குறாங்களே இசப்பா. அந்த கூட்டாட்ட பிடிச்சிட்டு அந்த மனக்கண்ட கலந்தோம் ராஜா. அது ஒரு கல்லு, அதனால ஒரு கிரியை செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த மனக்கண்களை கூட்டாட்டம் பிடிச்ச மனக்கண்களை திறந்து ஆமென். அந்த சராசரத்தை படைத்தவர் ஒருத்தர் உண்டு, அது ஒருவர் தான் தேவன் என்று ஆமென் எல்லாரும் புரியும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக நீங்க கிரியை செய்யுங்க இயேசுவே. விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் விடுதலை தருவீராக. விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு விடுதலை தருவீராக. அந்த உலகம் உலக ஐஸ்வர்யங்களுக்காக அடிமைப்பட்டு கிடக்கிற உலகம் பொருள் எல்லாமே மாயை. ஒருவரை மெய்யான தேவன் இசப்பா. அந்த அப்பாத்தி தகப்பன அந்த ஞானத்தோடு நாங்க நடந்து கொண்டோம் இசப்பா. நாம எல்லாம் மாயைதான், இதுக்காக நம்முடைய நாட்டம் போக கூடாதுங்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. அல்லேலூயா. தோடைகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென் இசப்பா. ஐஸ்வர்யத்தினுடைய ஆமென் இச்சைகள் இருக்கக்கூடாது இசப்பா. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. இன்னுமாய் தகப்பன பிள்ளைகளுக்கு அடிக்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே கருத்துல வைக்கிறேன் இசப்பா. நிறைய பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க அப்பா கேமுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. பெரிய ஆளுலாம் அப்பாக்கு தகப்பன சீரியலுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க ரீல்ஸ் பார்த்துட்டு அதுல அடிகளா இருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது நிறைய பொல்லாத காரியங்கள் வருகிறது அப்பா. அவங்களே அறியாம அதை பாக்குறாங்க ஏசப்பா. அதுல அதனால அல்லேலூயா. ரக்கவா ரஷது ரிக்கவர பரவா ஏசப்பா. தேவனே அதுல இருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. அந்த மொபைல் அடிக்ட் விடுதலை ஆகணும் ஏசப்பா. அல்லேலூயா தேவாதி தேவனே. அதனால நிறைய பிள்ளைங்க டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. நிறைய பிள்ளைங்க அல்லேலூயா பிரெயின் அஃபெக்ட் ஆயிட்டு ஜனங்களை மயக்கி வைத்திருக்கிறான் ஏசப்பா. அந்த பொல்லாத காணவேலையில புதிதான விடுதலை தரும்படியாக செல்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவர் உடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்க ஜெபம் பண்றோம் ஏசப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஏசப்பா. நீங்க அதை கேட்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாக போறாங்க ஏசப்பா. இது வந்து சுய இச்சையை மேற்கொள்றதுக்கு நீங்க உண்மை தாங்க, நீங்க வல்லமை தாங்க ஏசப்பா. இந்த சுய இச்சையை நாங்க மேற்கொள்ளணும். அருமையான பிரதர்சனத்தை கருத்து வைக்கிறேன் ஏசப்பா. அந்த பாபா அந்த பிரதருக்கு தேவனாக கற்றுதாமே அவனை தப்புள்ளாத மொழி பழக்கத்திலிருந்து விடுதலை தரும்படியாக சிந்திக்கிறோம் ஏசப்பா. அம்மாவோட காரியம் இல்ல, நாங்க எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம், எத்தனையோ சாட்சிகள் அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கோம் ஏசப்பா. 15 வருடம் குடிப்பழக்கம், 30 வருடம் குடிப்பழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு அவங்கள மாற்றிருக்கீங்க ஏசப்பா. நாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கா போயிட்டு சாட்சி சொல்றாங்க ஏசப்பா. கடந்த வாரத்துல கூட ஒரு ஆட்டோக்காரர் 15 வருடம் குடியை பழக்கம், அப்ப அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆமே தன் ஆட்டோலயே ஒவ்வொரு இடத்துக்கா போய் அப்ப டிராக்ஸ் ஊழியம் கொடுக்குறாரு நாங்க பார்த்தோமே ஏசப்பா. முடியும் ராஜா. தேவாதி தேவன் நாமே
மிகவும் நல்லவர் ராஜா, மிகவும் நல்லவர் ஏசப்பா. அந்த கட்டியை எடுத்து போடுங்க ஏசப்பா. முதலாவது அந்த பிரதர் விரும்பணும், அந்த பழக்கத்திலே இருந்து வெளியே வரணும். குடி பழக்கத்திற்கிற அந்த பொல்லாத பிசாசு புதியகளிலிருந்து வல்லமையை தாங்க. நீ வல்லமையில பிதா, நீ வல்லமையில தேவன். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு தேவாதி தேவன் அவர்களே. ஆமென். இதை நாங்கள் கொண்டிருக்கிறீங்க சப்பா, கொண்டிருக்கிறீங்க சப்பா. சுதாகர நினைப்பீராங்க. நினைக்கிறோம் ராஜா. ஆமே, இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க அந்த பிரதருக்கு பரிபூர்ண விடுதலை தருமடியாக செல்கிறோம். பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. தேவாதி தேவனே, அபிஷேகனுடைய கருத்து வைக்கிறேசப்பா. தன் சொந்த இச்சையினால் ஈர்க்கப்பட்டு அவனுடைய பொல்லாத பிசாசுல சிக்கி கொண்டிருக்கிற அந்த கிரியையிலிருந்து அவளுக்கு விடுதலை தாங்கேசப்பா. சிந்தையை கட்டி வச்சு கொண்டிருக்கிறான் ஏசப்பா. அந்த சிந்தையில ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. நமக்கு இருந்து உதவி செய்ய முடியும். உதவி கிடைக்கணும்னு சொல்லிட்டு உண்மையில அப்பா அந்த விசுவாசத்தை வைக்கணும். அது உண்மையில பலப்படணும் ராஜா. இயேசுவே ஆமென். இந்த பொல்லாத பிசாசானவன் ஹல்லேலூயா ஷார் ரக்கவரவல துரிஷதுரி ஆமென். பொல்லாத இச்சையினாக கொண்டு ஆமென் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அவளை என் தேவனாகிய கட்ட துதிக்கிறாங்க. ஆமென். விடுதலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கணக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வணக்கங்களை திறந்தோம் ராஜா. அல்லது ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை சபா. ஆவியானவர் ஆட்பட்டு அவருக்கு விடுதலை தரும்படியாக ஒரு நாள் வீணா போகாது. ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. என் தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென் கண்டிப்பாக பதில் தருவார். 2 ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். பயன்படுத்துவார். இவங்க 2 பேரும் ஒரு சாட்சியா நிறைய பேரு அப்ப நிறைய பேருக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா இவருடைய காரியம் வெளிப்பட்டது. ஆனா இது நிறைய பேருடைய காரியம் வெளிப்படாமலே இருக்கிறது. ஆமென். இயேசுதாமேசப்பருடைய காரியத்தை வெளிப்பட்டு அவ்வளவு அவளை நேசிக்கிறபடினாலதான் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. அருமையான அப்பா மக்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்க விடுதலை தரும்படியாக அந்த வேலையில ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பூமிங்கிற அந்த மகளுடைய கர்த்தனை பேசப்பா. மகளுக்கு நீங்க உங்களுடைய பலத்தால இடைக்கட்டுவீராக. வேலையில வல்லமையான ஆவியானவர் தாமே அப்ப அந்த மகளை தொடுவீராக. ரக்க வரவள துரிசதுரி பொல்லாத விசுவாசான பலவீனத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் ஒடுக்கி கொண்டு வராயப்பா. ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு எல்லாரையும் பலகீனத்தை கொடுத்து அப்பா உடைச்சு கொண்டு வர ஏசப்பா. ஆனா தேவனாகிய கர்த்தர் பலவீனத்தினால் இடைக்கட்டி அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக இந்த வேலையில ஜெபிக்கிறோம். விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆத்துமாக்களுக்காகவும் அவை கொள்ளாத பாவ பழக்கங்கள்ல இருந்து
விடுதலை அடையும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம் சம்பந்த காலநிலையில இந்த ஜபங்களை ஏற்க இன்னுமே பாராட்டி உட்படுத்திக் கொள்ளும்படியாக என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கேட்டு பத்து தரப்போற தயவுகளுக்காய் எல்லா ஸ்தோத்திர பட்டுக ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹalleluya. இதுமாய் நிறைய குறிப்பிட்டு கைவாயிடுச்சு. ஹalleluya. வியாதியஸ்தர்களுக்கா எல்லாம் உட்படப்பட்டு ஒன்று சேர்த்து நம்ம எல்லாம் ஜெபிப்போம். யாரெல்லாம் வியாதியின் கட்டில இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கணும் சொல்லி எல்லா உட்படப்பட்டு ஜெபிங்க. ஹalleluya. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஹalleluya. வியாதியின் கட்டுகள் கூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து தேவன் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லாரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க சொல்லுங்க. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகள் மத்தியில பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஷைனி ஜெபிமா, ஷாண்டா ஜெபிமா. வாலிப பிள்ளைகள் மத்தியில மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். ஷைனி ஜெபி. சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மத்தியில எழுப்புதல் உண்டாகும். ஜெபிமா. ஷைனி ஷைனி சரி. மணி சிஸ்டர் நீங்க ப்ரே பண்றீங்களா? வெளியே ப்ரே. வாலிப பிள்ளைகள் மத்தியில சிறு பிள்ளைகள் மத்தியில பெரிய எழுப்புதல் ரிவைவல். God should bring a revival. Please pray. హల్లెలూయా. యేసు ప్రభా పరిశుద్ధుడా పరిశుద్ధుడా పరలోకంలో ఉన్న మా పరమ తండ్రి మీ పరిశుద్ధ పదల కోట్లాది కోట్లాది వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా మీ నామం ఎత్తుకొని ఇక్కడ చిన్న మందగా మేము కూడి ఉంటుండగా ప్రభా ఇక్కడ పెట్టిన ప్రతి ఒక్క అంశాలకి ప్రభా మీరు ఎస్ఎన్ ఆమెన్ గా ప్రభా మీరు మాకు జవాబిస్తున్నందుకు వందనాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా చిన్న పిల్లలను ప్రభా యవనస్తులని ప్రభా మీ చేతికి అప్పగిస్తున్నాం రాజా. ప్రభా ఇప్పుడు సాతాను ప్రభా చిన్న పిల్లల్ని యవనస్తులను టార్గెట్ చేస్తున్న రాజా. ప్రభా మీ చేతికి మేము బిడ్డల్ని మేము అప్పగిస్తున్నాం రాజా. ప్రభా బిడ్డల జీవితంలో గొప్పగా ప్రభా మీరు రివైవల్ తీసుకురామని వేడుకుంటున్నాం దేవా. వాళ్ళు ప్రభా ప్రార్థనలు బలంగా ఎదగాలన్న రాజా. వాళ్ళు రుచి చూచి నేను ఎరగడానికి మీరు కృప దయచేయమని వేడుకుంటున్నాం దేవా. దేవా వాళ్ళు ఏ మాత్రం సంఘంకి వెళ్ళకుండా ఆటంకపరుచిన ప్రతి విధమైన సాతాన్ క్రియలు మేము వేస్తున్నాము, లయపరుస్తున్నాం దేవా. ఎలాంటి అడ్డంకులు లేకుండా వాళ్ళు సంఘంకి వెళ్ళాల రాజా. ప్రభా మిమ్మల్ని గట్టిగా పట్టుకోవాలన్న రాజా. ఈ లోకంలో ఎంతగానో సాతాను ఈ ఫోన్ల నుంచి ప్రతి విధమైన వరల్డ్ అడిక్షన్ నుంచి వాళ్ళని ఎంతగానో పాపంలోకి సాతాను తీసుకువెళ్చుండగా రాజా. బిడ్డల్ని గొప్పగా మీరు విడుదల దయచేసి వాళ్ళు నిన్ని పట్టుకోవాలన్న రాజా. స్తోత్రం రాజా. యవ్వనస్తులని మెయిన్ గా వాళ్ళ పాపంలో పడిపోకుండా వాళ్ళ జీవితం ఏమాత్రం వ్యర్థంగా పోవడానికి ఏమాత్రం వీల్లేదు నా రాజా. వాళ్ళు సంఘంకి రావాల దేవా, వర్షిప్ చేయాల దేవా, ప్రార్థనలు ఉండాలి దేవా. మీ పరిశుద్ధ ఆత్మ చేత బిడ్డలని మీరు నింపమని వేడుకుంటున్నాను దేవా. స్తోత్రం స్తోత్రం స్తుతి స్తోత్రాలు వందనాలు చెల్లిస్తున్నాం దేవా. చిన్న బిడ్డల్ని కూడా ఇప్పుడు VBS కూడా ఉంటుండగా నా రాజా. గొప్పగా ఈ VBS లో కూడా మీరు గొప్పగా మీరు గొప్పగా ఆశ్చర్య అద్భుత కార్యాలు జరిగించండి బిడ్డలు వాళ్ళు చేస్తున్నది పాప పని తెలుసుకొని నీ మార్గంలో నడవడానికి మీరు సహాయం దయచేయండి ఏ మాత్రము బిడ్డలు వరల్డ్ లైఫ్ లో వాళ్ళు లీడ్ కావడానికి ఏ మాత్రం వీల్లేదు దేవా. పరిశుద్ధాత్మ దేవ ప్రతి బిడ్డలపై మీ యొక్క పరిశుద్ధాత్మని గుమ్మరించమని వేడుకుంటున్నాం దేవా. వాళ్ళు మంచిగా బైబిల్ చదవాల రాజా, సంఘానికి వెళ్ళాలి దేవా, సంఘంలో నాటబడాల రాజా. గొప్ప ఆశ్చర్య అద్భుత కార్యాలు మీరు జరిగించి బిడ్డలు ఏ మాత్రం వెళ్ళి తొలగకుండా మీ చేతిలో చెక్కోండి, మీ కనురెప్పలో భద్రపరిచి వాళ్ళ జీవితం పట్ల నీకున్న గొప్ప ప్రణాళికని వాళ్ళ జీవితంలో మీరు నెరవేర్చి గొప్ప ఆశ్చర్య అద్భుత కార్యాలు జరిగించి వాళ్ళ సేవలో నాటబడడానికి మీరు సహాయం దయచేయండి వాళ్ళు క్రీస్తులో నీలో నాటబడాల రాజా. నీలో ఒలువ చెట్టు వలె వాళ్ళు గ్రో కావడానికి మీరు సహాయం దయచేసి గొప్ప ఆశ్చర్య అద్భుత కార్యాలు జరిగించి వాళ్ళని మీరు చేతిలో మీరు చెక్కోండి. కీప్ దెమ్ యాజ్ యాపిల్ ఆఫ్ యువర్ ఐస్ మై ఫాదర్ లార్డ్ జీసస్.
ప్రభా గొప్ప ఆశాపత కరల బిడ్డ జీవితంలో జరిగించి బిడ్డ చుట్టుముట్టు అగ్ని కంచెలు వేయండి ప్రభా. మీ దూతల కాపుదల బిడ్డలకు మీరు దయచేయండి. వాళ్ళు చేస్తున్నది తప్పు రైట్ అని ప్రభా వాళ్ళు తెలుసుకోవడానికి కృప దయచేయండి ప్రభా. యేసు నామములో సంఘంకి రావడానికి కృప దయచేయమని యేసు నామములో అడిగి ప్రార్థించి పెడుకున్నాం పరమ తండ్రి. ఆమేన్. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காக எல்லாம் స్తోత్రం ஸ்தோத்திரம் స్తోత్రం பண்ணுங்க. స్తోత్రం స్తోత్రం ஸ்தோத்திரம், స్తోత్రం 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 எல்லா இடத்திலும் ரிவைவல் உண்டாகணும். கர்த்தர் தான் செய்யணும் அதை. ஹalleluya, నామరుచి ஹalleluya. స్తోత్రం செய்ய போற தயவுகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 இந்த நாளிலும் தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்மளை ஜெபிக்க வைத்த தயவுகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 சோத்ராம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூறணும். ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தேவன் நடத்தி தேவன் எல்லா சோதனைகளை ஜெயிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 இருக்கிற ஆத்துமாக்கள் தாகமாயிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் சந்திக்கணும், தேவன் கொண்டு வரணும், அவர்களுக்கு நாம உபதேசிக்கணும், அவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 தியாகியாயிருக்கிற ஆத்துமாக்கள் இன்னுமாய் ஒவ்வொரு வஸ்திரமில்லாத ஆத்துமாக்கள் எல்லாரையும் ஹalleluya தேவன் சந்திக்கணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 சந்திக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 நம்மெல்லாம் வலது பரிசத்திலே நிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం வலது பரிசத்திலே நிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 சந்திக்கணும். స్తోత్రం 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 தேவனை அறியாத ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 அந்த స్తోత్రం ஆத்துமாக்களை நாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 எல்லாரையும் உடைய காதுல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்ய போக்கிலோ வரத்தில ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 ஆபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விக்கனங்களுக்கும் பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 என்னுடைய வல்லமை கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போறவங்க ஒவ்வொருவரோடு கூட இருக்க போற தயவுகளுக்காக స్తోత్రం 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 ரத்தத்தை தெளிக்கும்படியாக ஸ்தோத்திரம் స్తోత్రం 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 கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 நாம் பெருகவும் அவர் பெருகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. స్తోత్రం 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 இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்த்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை హల్లెలూయా 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 ప్రైజ్ ది లార్డ్.
எல்லாருக்கும் praise the Lord. எல்லாருக்கும் bye. Bye. Bye.